So welcome back to everyone. So இன்னைக்கு ஆக்சுவலாக எஸ்கியூஎல்ல மேக்ஸிமம் எல்லாமே பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இன்னைக்கு ஒரே ஒரு கொரி மட்டும் பார்க்கலாம். பார்த்துட்டு தென் பைத்தானையும் எஸ்கியூஎல் எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த டாபிக்ஸில் எஸ்கியூஎல் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு இல்லை எதாவது டாபிக்ஸ் திருப்பி பார்க்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, just a minute. SQL is opening. Okay, ஸோ அதுக்கு முன்னாடி நான் எஸ்கியூஎல்லையும் அண்ட் பைத்தானையும் லிங்க் பண்ணுறதுக்கான லைப்ரரிஸ் பற்றி சொல்லிடுறேன். சரியா? ஸோ இதுக்கு PyODBC அப்படிங்கிற லைப்ரரி நம்ம யூஸ் பண்ணுவோம். PYODBC. ஓகே, ஸோ அந்த லைப்ரரி வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். சரியா? எப்படின்னா pip install அந்த லைப்ரரியோட பேர் PyODBC. ஓகே, இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி தான் நம்ம எஸ்கியூஎல்லையும் பைத்தானையும் லிங்க் பண்ண போறோம். சரியா? அண்ட் இது நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அண்ட்
நீங்க இன்ஸ்டால் பண்றப்ப இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க, pip install pyodbc. சரியா? ஓகே. ஸோ pyodbc இன்ஸ்டால் பண்ணிட்டு அடுத்து இம்போர்ட் கொடுத்துட்டு செக் பண்ணிக்கோங்க அது கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு. Just a minute. Okay, so Windows நிறைய ஓப்பன் ஆயிடுச்சு, அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். கீழே ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, அதுக்குள்ள இது ஓப்பன் ஆகிடும். ஓகே, நம்ம டவுட்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏதாவது டவுட் இருக்கா எஸ்கியூஎல்ல? ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணுமா?
ஓகே. ஸோ பைஓடிபிசி பத்தி பேசணும் இல்லையா? அண்ட் இம்போர்ட் கொடுத்துட்டு pyodbc சரியா? இது என்னோட லைப்ரரி. எதுக்குன்னா பைத்தானையும் டேட்டாபேஸையும் கனெக்ட் பண்றதுக்கான லைப்ரரி. சரிங்களா? ஸோ செக் பண்ணிக்கோங்க கரெக்டா ரன் ஆகுது அப்படின்னு. அண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இதுல ஒரு 3 மெத்தட் நம்ம வந்து பண்ணணும். ஓகே. ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ் அண்ட் அதோட லிங்க்ஸ் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகே. டேட்டாபேஸ் அண்ட் அதோட நேம், சர்வர் நேம், ஸோ இந்த விஷயம்லாம் நம்ம இங்கே கனெக்ட் பண்ணணும். எப்படி கனெக்ட் பண்ணலாம்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க ஈக்குவல் டு ஓகே. ஸோ pyodbc இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். அஸ் கொடுத்து pyன்னு கொடுங்க. ஓகே. ஸோ நம்ம என்ன நேம் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இது ஜஸ்ட் அலையஸ் நேம் தான். ஓகே. நீங்க பை ஒரு வேரியபிள் con ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன் அண்ட் பை டாட் ஓகே. ஸோ கனெக்ட் கொடுத்துட்டு அண்ட் இதுல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்ஸ் கொடுத்துருங்க. அண்ட் நீங்க 2 கர்லி பிரேசஸ் ஓகே, சாரி 2 கோட்ஸ் ஒரே நிமிஷம் மியூட்ல போட்டுக்கிறேன். யா ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் கோட்ஸ் 2 கொடுத்துக்கோங்க. இதுல டிரைவர்னு டைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ டிரைவர் ஈக்குவல் டு 2 கர்லி பிரேசஸ்க்குள்ள SQL சர்வர்னு கொடுத்துருங்க. சரியா? அண்ட் அதுக்கப்புறம் இங்க ஒரு செமிகோலன். இது வந்து சின்டாக்ஸ். நம்ம SQLையும் அண்ட் pyodbc கனெக்ட் பண்ற பைத்தானையும் கனெக்ட் பண்றதுக்கான சின்டாக்ஸ். சரியா? அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துக்கிறேன். அண்ட் இங்க சர்வர். சர்வர்னா என்னன்னு தெரியல உங்களுக்கு. நம்ம சர்வர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஓகே. அண்ட் சர்வர் நேம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா இந்த சங்கர்/சங்கர் இருக்குல்ல, இதுதான் உங்களோட சர்வர். ஸோ அப்பயும் எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா ஒரு நியூ query ஓபன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஓகே டபுள் அட் கொடுத்துருங்க. டபுள் அட் கொடுத்துட்டு சர்வர் நேம் டைப் பண்ணீங்கன்னா அதுவே ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. டபுள் அட் கொடுத்து சர்வர் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களோட சர்வர் நேம் என்னவோ அது வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே. ஸோ செலக்ட் கொடுத்துட்டு டபுள் அட் அண்ட் சர்வர் நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கீழே பாருங்க சங்கர்/சங்கர்னு வருதா, இது என்னோட சர்வர் நேம். இது நீங்க இப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு தென் இங்க சர்வர் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிருங்க. ஓகே. இப்போ சர்வர் கொடுத்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு செமிகோலன். அண்ட் அது வெளியே வந்துட்டு மறுபடியும் ஒரு சிங்கிள் கோட்ஸ் உள்ள உங்களோட டேட்டாபேஸ். ஓகே. ஸோ டேட்டாபேஸ் ஈக்குவல் டு என்ன டேட்டாபேஸ் நீங்க கனெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு கொடுக்கணும். நம்ம என்ன டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ண போறோம்னா ஸோ பேட்ச் 7 PM F2 கொடுத்துட்டு காப்பி பண்ணிக்கிறேன். நீங்க இதை பேஸ்ட் பண்ணிடுறேன். பேட்ச் 7 PM டன். அதுக்கப்புறம் இன்னொரு சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துருங்க அண்ட் கமா அந்த சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள ட்ரஸ்டட் கனெக்ஷன் trusted underscore connection okay, and equal to yes னு கொடுத்துருங்க. That's all. ஓகே. ஸோ இங்க என்னென்ன கொடுத்துருக்கீங்க இப்போ பை இதை ரன் பண்ணிட்டு அண்ட் இது
ஓகே. ஸோ இப்போ CONங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கீங்க. அந்த வேரியபிள்ல டாட் கனெக்ட் pywodbc டாட் கனெக்ட் பதிலாக நான் பையன் அதுக்கு சப்ஸ்டியூட் நேம் வச்சிருக்கனால ஸோ பையை நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸோ பையை நான் கால் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் டாட் கனெக்ட் அண்ட் அதுல டிரைவர்னா நிறைய SQL நிறைய சர்வர்ஸ் இருக்கு, டேட்டாபேஸ் சர்வர்ஸ் சரிங்களா. MySQL இருக்கு, MongoDB இருக்கு, SQLite இருக்கு. நம்ம எதை கனெக்ட் பண்ண போறோம்னு கொடுக்கணும். ஓகே. ஸோ அதுக்கு டிரைவர் ஈக்குவல் டு SQL சர்வர் அப்படின்னு கொடுத்துடணும். அது கர்லி பிரேசஸ்ல கொடுத்துருங்க. அண்ட் அதுக்கப்புறம் அது முடிஞ்சோடனே கமா இந்த சிங்கிள் கோட்ஸ்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே வந்து கமா அது செமிகோலன் கொடுத்துருங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு மறுபடியும் 2 செமிகோலன். அதுல சர்வர் ஈக்குவல் டு உங்க சர்வர் நேம், அப்புறம் செமிகோலன், மறுபடியும் 2 டபுள் கோட்ஸ்குள்ள என்ன டேட்டா பேஸ் நீங்க கனெக்ட் பண்ண போறீங்க. ஓகே. அந்த டேட்டா பேஸ் கொடுத்துருங்க. அண்ட் அதுக்கப்புறம் ட்ரஸ்டட் கனெக்ஷன் ஈக்குவல் டு எஸ்ன்னு கொடுத்துருங்க. ரன் பண்ணியாச்சு. இப்போ ரைட். இப்போ கான் அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ள எனக்கு இந்த டிரைவர் சர்வர் இதெல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இந்த இடத்துல இந்த கனெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டோர் ஆயிடுச்சு. அண்ட் அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா கர்சர்னு ஒன்று கிரியேட் பண்ணணும். கர்சர் தான் வந்து என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்கும் உங்க பைத்தானையும் SQL-ம் ரன் பண்றது. ஓகே. ஸோ என்விரான்மெண்ட் அப்படி இப்படின்னு போட்டு குழப்பிக்க வேணாம். ஜஸ்ட் இது ஃபாலோ ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நான் என்ன பண்றேன், கர்சர் ஈக்குவல் டு கொடுத்துட்டு மேல CON வேரியபிள் கொடுத்துருக்கேன் இல்லையா, CON டாட் அண்ட் கர்சர் கொடுத்துறேன். சரியா. ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் இது வந்து கொடுக்கணும். இது கொடுத்தாதான் ஒரு என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் ஆகும். சரியா. அண்ட் அதுக்கப்புறம் இது முடிஞ்சா இது 2 ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கர்சர் டாட் எக்ஸிக்யூட். ஓகே. எக்ஸிக்யூட் கொடுத்துட்டு உள்ள நம்ம எப்படி நேற்று ஸ்ட்ரிங்குள்ள டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள வந்து நம்ம query கொடுத்து பாஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் query கொடுக்க போறோம். சரி. ஜஸ்ட் select star from attendance. ஓகே. பேட்ச் 7 PM அட்டெண்டன்ஸ் டேபிள் இருக்கு இல்லையா, அட்டெண்டன்ஸ். தட்ஸ் ஆல். என்ன பண்ணிருக்கோம், நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிருக்கோம். என்ன டேட்டாபேஸ்னு சூஸ் பண்ணியாச்சு, ட்ரஸ்டட் கனெக்ஷனானு சூஸ் பண்ணியாச்சு, அண்ட் கர்சர் ஈக்குவல் டு கான் டாட் கர்சர்னு சூஸ் பண்ணியாச்சு. ஓகே. அதுக்கப்புறம் இந்த கர்சர் இங்க கொடுத்துருக்கோம் இல்லையா. ஓகே. சரி, இதோட ப்ராசஸ் என்னன்னா, இப்போ நான் கர்சர் இங்க கால் பண்றேன். இந்த கர்சர் என்ன பண்ணும், இங்க வரும். இது கால் பண்ணும். அண்ட் இங்க கான் கொடுத்துருக்கோம். அந்த கான் என்ன வரும், எங்க வரும், இங்க வரும். இது கனெக்ட் பண்ணும். சரியா. ஸோ இப்படி கொடுக்கறதுனால நம்ம ரிப்பீட்டட் டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. நீங்க சிங்கிள் லைன்லேயே இது நம்ம 3 சேர்த்து கொடுக்கலாம். ஆனால் அது வேஸ்ட், நம்மளால யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி கொடுக்குறப்போ நான் கர்சர் டாட் எக்ஸிக்யூட்னு 10 query கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு என்னால் ரன் பண்ண முடியும். சரியா. இப்போ ரன் பண்றேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா pywodbc டாட் கர்சர் அட் இது வந்து மெமரி லொக்கேஷன், இதில் போய் சேவ் ஆயிடும். ஓகே. நீங்க இப்போ இது எப்படி வந்து எடுத்து பார்க்கலாம்னா ஃபார் ஐ இன் கொடுத்துட்டு கர்சர். ஓகே. கர்சர் கோலன் கொடுத்துருங்க, பிரிண்ட் ஐ கொடுத்துருங்க. இப்போ ரன் பண்ணுங்க. ஓகே. ஸோ உங்களோட டேட்டாஸ் ஃபுல்லாக வந்துருச்சுங்களா. இப்போ நம்ம டேட்டாபேஸ்ல இருந்து டேட்டாவை எடுத்து இங்க பிரிண்ட் பண்ணிருக்கோம். தெரியுதா. ஏன் டேட் டைம் டாட் டேட் டைம் வருதுன்னா டேட் டைம் ஃபார்மேட்ல இருக்கு, அதனால டேட் டைம் டாட் டேட் டைம் வருது. சரியா. இதெல்லாம் நம்மளோட நேம்ஸ் நேற்று இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, ட்ரிபிள் இ மெக்கு ஆப்சென்டா ப்ரெசென்டாங்கிறது. ஓகே. APA இதுல வருதா, அண்ட் டேட்டாஸ் டன். இப்போ நம்ம டேட்டாபேஸ்ல இருந்து டேட்டாவை எடுத்து இங்க பிரிண்ட் பண்ணியாச்சு. சரி. எனக்கு இதுல நீங்க என்ன குறி அங்க என்ன குறி எழுதுறீங்களோ அந்த குறி இங்க எழுதிக்கலாம். இங்க இருந்து அப்படியே கால் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் ஒரு காலம் மட்டும் கொடுக்குறேன், நேமு. ஓகே. அண்ட் இதுல டாப் 2 மட்டும் கொடுக்குறேன். எனக்கு ரெண்டு இது மட்டும் வரும் இல்லையா. ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்க ரெண்டு நேம் மட்டும். ஓகே. இது எப்பயுமே டப்புலா தான் ரிட்டர்ன் பண்ணும். உங்க வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து டப்புள் ஃபார்ம்ல தான் ரிட்டர்ன் பண்ணும். சரியா. இப்போ எனக்கு நேம் கமா டிபிடின்னு இருக்குன்னு வைங்க. ஓகே. இது ரன் பண்றேன். இப்போ எனக்கு சங்கர் ட்ரிபிள் இ சுரேஷ் சிஎஸ்சின்னு வந்திருக்கா.
அண்ட் இங்கே நான் டப்புள் அண்ட் பேக்கிங் இந்த மெத்தட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ நேமு கம்மா டிபிடி நம்ம என்ன வேரியபிள் வேணா கொடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆகும்னா இந்த நேம்லேயும் டிபிடிலையும் இந்த ரெண்டு வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, நான் இப்போ இங்கே நேம் மட்டும் கொடுத்தேன்னா சங்கரன் சுரேஷ்னு வரும். ஓகே, ஸோ ஈச் டைம் நீங்கள் இதை ரன் பண்ணிட்டு தான் ரன் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால தான் வேல்யூ மாறல. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ஈச் டைம் இந்த கர்சரை ரன் பண்ணிட்டு தென் EEE அண்ட் சிஎஸ்சி. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பைவோடிபிஎஸ்சிங்கிற லைப்ரரி யூஸ் பண்ணி டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை எடுத்து பைத்தானில் பிரிண்ட் பண்ணிட்டோம். ரைட்டா? இப்படி தான் வெப் அப்ளிகேஷன்லேயும் நடக்குது. ஓகே, உங்கள் டேட்டாஸை டேட்டாபேஸ்லேருந்து எடுக்கிறீங்க பைத்தான் யூஸ் பண்ணி, அதை வந்து HTML பாஸ் பண்ணுறீங்க, அது அவங்க ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் தெரியுது. ஓகே, இது இல்லாமல் அந்த ப்ராசஸில் 50% பார்த்துட்டோம். ஓகே, அதோட 50% இதுதான் மெயினே பார்த்தீங்கன்னா இதுதான், டேட்டா எடுத்து நான் ஃபெச் பண்ணி நான் கொடுக்கறது. ஓகே, நான் இப்போ நான் டேட்டாவை எடுத்து உங்களுக்கு காமிச்சாச்சு. ரைட்? ஸோ புரியுதுங்களா எப்படி டேட்டா எடுத்தோங்கிறது? Any doubts? ஓகே, ஸோ ரெண்டு மூணு கொரிஸ் பார்க்கலாம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த டாபிக் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ பேக் டு MS SQL. ரைட், இப்போ இங்கே நீங்கள் நான் என்ன சொல்லியிருந்தேன், டேட்டா பேஸை சூஸ் பண்ணி அதில் நம்ம டேபிள்ஸை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இன்னொரு மெத்தட் இருக்கு, நீங்கள் எந்த டேட்டா பேஸில் இருந்துட்டு வேணாலும் எந்த டேட்டா பேஸை வேணால் அக்சஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் இங்கே பாருங்க, பேட்ச் 7 PM கொடுக்குறேன். ஓகே, ஸோ நான் அக்சஸ் பண்ண போகிறது என்னன்னா, இப்போ ஃபுட்டி டேட்டா பேஸில் இருக்கிற என்னோட இன்க்ரீடியன்ஸ் டேபிளில் இருக்கிற வேல்யூஸ் எடுத்து பிரிண்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணலாங்கிறத சொல்கிறேன். ஓகே, ஸோ செலக்ட் கொடுத்துருங்க, ஸ்டார் ஃப்ரம் கொடுத்துட்டு இங்கே தான் நம்ம பண்ண போகிற ஒர்க்கே இருக்கு. சரியா? ஃப்ரம் கொடுத்துட்டு டேட்டா பேஸோட பேர் என்ன டேட்டா பேஸோ அதோட பேர் ஃபுட்டி. ஓகே, அப்புறம் ஒரு டாட். இப்போ இந்த டேட்டா பேஸ் ஓனர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொன்னேன் இல்லையா, DBO, அதை போட்டுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் டாட் ஃபுட்டி போட்டாச்சு, DBO போட்டாச்சு, அப்புறம் டாட் போட்டாச்சு. ஓகே, அடுத்து டேபிளோட பேர். ஓகே, ஸோ இந்த மெத்தட் எப்போ யூஸ் ஆகும்னா, இந்த டேட்டா பேஸ்ல ஒரே சர்வருக்குள்ள இருக்கு இல்லையா, ஸோ அப்போ வேற டேட்டா பேஸ்ல இருந்து இன்னொரு டேட்டா பேஸை நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பேட்ச் 7ங்கிற டேட்டா பேஸ் இருக்கு. ஓகே, நான் சூஸ் பண்ணியிருக்கிறது. இப்போ நம்ம என்ன அக்சஸ் பண்ண போறோம், ஃபுட்டிங்கிற டேட்டா பேஸை அக்சஸ் பண்ண போறோம். சரியா? ரன் பண்றேன், எனக்கு இன்க்ரீடியன்ஸ்ல இருக்கிற எல்லா காலம்ஸும் கிடைச்சிருச்சு இல்லையா? ஓகே, ஸோ இது இன்க்ரீடியன்ஸ் வந்து ஃபுட்டிங்கிற டேட்டா பேஸ்ல இருக்கு. ஓகே, ஒரு டேட்டா பேஸ்ல இருந்து இன்னொரு டேட்டா பேஸை நீங்க அக்சஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி கொடுக்கணும், டேட்டா பேஸோட பேரு, அப்புறம் DBO, இது வந்து லிங்க். சரிங்களா? டேட்டா பேஸ் ஓனர்னு சொல்லுவோம், அண்ட் இது வந்து லிங்க் பண்ணி கொடுக்கறது. ரைட்? ஸோ அப்புறம் DBO டாட் அந்த டேட்டா பேஸ்ல இருக்கிற டேபிள் பேர். ஓகே, இப்போ நம்ம ஒரு டேட்டா பேஸ்ல இருந்து இன்னொரு டேட்டா பேஸை எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பார்ப்போம் இல்லையா? ஸோ இது புரிஞ்சிச்சுங்களா? எனி டவுட்ஸ்? ஓகே, ஸோ
இது ஓகே கரெக்ட். தென் இப்போ ஒரு டேட்டாபேஸ்ல இருந்து இன்னொரு டேட்டாபேஸ் கனெக்ட் பண்றோம் எப்படின்னு பார்த்துட்டோம். சரியா? அண்ட் அடுத்து ஒரு டேட்டா ஒரு டேபிளை இன்னொரு பக்கம் இன்னொரு டேட்டாபேஸ்ல போய் கிரியேட் பண்றது எப்படி, இல்ல ஒரு டேபிள்ல இருக்க டேட்டாவை அப்படி இன்னொரு டேபிள்ல நம்ம லைக் சேவஸ் பண்ற மாதிரி காப்பி பண்ணிடுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, டேட்டாவை காப்பி பண்றது வேற, டேபிளே காப்பி பண்றது வேற. அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அது எப்படி பண்ணலாம்னா செலக்ட், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன காலம்ஸ் நீங்க காப்பி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த காலம்ஸ் கொடுத்துக்கலாம். சரியா? ஸ்டார் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இன்டூ செலக்ட் ஸ்டார் இன்டூன்னு கொடுத்துருங்க. அண்ட் இங்கே நீங்க எந்த டேட்டாபேஸ்ல உங்க டேபிளை நீங்க சேவ் பண்ணுமோ அந்த டேட்டாபேஸ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ எனக்கு பேட்ச் 7 PM டேட்டாபேஸ்ல இன்கிரீடியன்ஸுங்கிற டேபிள் கிடையாது. ஃபுட்டிங்கிற டேட்டாபேஸ்ல இன்கிரீடியன்ஸுங்கிற டேபிள் இருக்கு. சரியா? அண்ட் இப்போ நான் என்ன பண்றேன்னா செலக்ட் இன்டூ ஸ்டார் இன்டூன்னு கொடுத்துட்டு இங்க இன்டூங்கிறப்ப எங்க போய் நீங்க பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு மீனிங். ஓகே, ஸோ இப்போ பேட்ச் 7 PM டாட் டிபிஓ. ஓகே, ஸோ டாட் அண்ட் என்ன நேம்ல அதே நேம்ல சேவ் பண்ணிருந்தாலும் சரி, இல்லை வேற நேம்ல சேவ் பண்ணிருந்தாலும் சரி. ஓகே, நான் இங்க ஃபுட் இன்கிரீடியன்ஸ் வேற பேர்ல சேவ் பண்றேன். ஓகே, ஃபுட் இன்க்ரீ சம்திங். ஓகே, அண்ட் அப்புறம் ஃப்ரம் கொடுங்க. ஃப்ரம் கொடுத்துட்டு இது இந்த டேட்டாபேஸ்ல இருக்கு, ஃபுட்டிங்கிற டேட்டாபேஸ் ஃபுடி டாட் டிபிஓ டாட் இன்கிரீடியன்ஸ். ஓகே, ஸோ பிரச்சனை இல்லை, ஒரே டேட்டாபேஸ்ல நீங்க இந்த மாதிரி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நான் ரன் பண்றேன். So the specified column name DBO either doesn't exist. Okay, so இதை எப்படியே கொடுத்து பார்ப்போம். டன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஃபுட்டி டிபிஓ இன்கிரீடியன்ஸ் அப்படிங்கிற டேபிளை எடுத்து நம்ம ஃபுட் இன்கிரியட் அப்படிங்கிற நேம் மாற்றி பேட்ச் 7 PMங்கிற டேபிள்ல வந்து டேட்டாபேஸ் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? இதை டெலீட் பண்ணிடுறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர்ல போய் செக் பண்ணிக்கலாம். ரெஃப்ரெஷ் அண்ட் இங்கே கிளிக் பண்ணிட்டு அண்ட் டேட்டாபேசஸ். ஸோ இதில் பேட்ச் 7 PM டேபிள்ஸ். ஓகே, எனக்கு கிடைச்சிருச்சுங்களா ஃபுட் இன்கிரியன்ட்ங்கிற டேபிள். ஓகே, ஸோ இது இங்கேயே ரன் பண்ணி பார்க்கணும்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் டாப் 200 rows, சாரி டாப் 1000 rows கொடுத்தீங்கன்னா ஸோ அதுவே செலக்ட் கொரி வந்து கொடுக்கும். சரியா? இப்போ நமக்கு டேட்டா கிடைச்சிருச்சு. எங்க இருக்கு? பேட்ச் 7 PM டேட்டால நம்ம காப்பி பண்றோம். ஓகே, ஸோ நம்மளோட வெரி சிம்பிள் தான். செலக்ட் கொடுத்துருங்க, அப்புறம் ஸ்டார் கொடுத்துருங்க அண்ட் இன்டூன்னு கொடுத்துருங்க. இன்டூங்கிற இடத்துல எந்த டேட்டாபேஸ்ல எந்த நேம்ல நீங்க சேவ், இப்போ கரண்ட் டேட்டாபேஸ்ல நீங்க சேவ் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு என்ன நேமா சேவ் பண்ணுமோ அந்த நேம் கொடுத்துருங்க. ஓகே, அண்ட் ஃப்ரம் கொடுத்து எந்த டேட்டாபேஸ்ல இருக்க டேபிளை வந்து நீங்க, இல்லை எந்த டேட்டாபேஸ்ல இருக்க டேபிளா இருந்தாலும் சரி அண்ட் இதே டேட்டாபேஸ்ல இருக்கிற டேபிளா இருந்தாலும் சரி அதை வேற நேம்ல மாற்றணும், இல்லை அதவே அப்படியே காப்பி பண்ணணும், அது இருக்க டேட்டாஸ் எல்லாத்தையும் டேபிள் முதற்கொண்டு எல்லாத்தையும் காப்பி பண்ணணும்னா இன்டூங்கிற இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி காப்பி பண்ணலாம். ஓகே, புரிஞ்சுச்சுங்களா? ஃப்ரம் கொடுத்துட்டு டேபிள் நேம், அவ்வளவுதான். Any doubts?
ஓகே, ஸோ டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. எனக்கு அப்பதான் தெரியும் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு அப்படின்னு, ரைட்? ஸோ ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கேளுங்க. எம்எஸ்எஸ்கியூஎல் டாபிக் வந்து ஓவர். அண்ட் இப்போ நம்ம இன்னொரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் வந்து எம்எஸ்எஸ்கியூஎல்லையும் பைத்தானே கனெக்ட் பண்ணி பார்ப்போம், சரியா? ஸோ அதுக்கப்புறம் அடுத்த லெசன் போயிடும். ஓகே, ஸோ இப்போ ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னா இப்பயே டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, பார்க்கலாம். ஓகே, ஸோ ஐ திங்க் எல்லாமே கிளியராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு ஸோ இந்த இது பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம பேட்ச் கனெக்ட் பண்ணிட்டோம், கொரி கனெக்ட் பண்ணிட்டோம். சரி, இப்போ பைத்தான்ல இருந்து எனக்கு ஒரு வேரியபிள் வருது. பைத்தான்ல ஒரு வேரியபிள் நான் யூசர் இருந்தோ இல்லை வேற ஏதோ இன்புட் வாங்குறேன்னு வைங்க. ஓகே, யூசர் இருந்து ஒரு இன்புட் கொடுக்குறேன், சரியா? இப்போ இந்த கர்சருக்கு மேலே நேம்னு கொடுக்குறேன். நேம்னு கொடுத்துட்டு நேம் வந்து யூசர் இருந்து வாங்குறேன். ஓகே, லைக் இன்புட் enter your name. ஓகே, ஸோ அந்த நேமை நான் எப்படி இதுல பாஸ் பண்ணி, ஸோ அந்த நேம்க்கான வேல்யூஸை மட்டும் நான் எப்படி பார்க்கலாம்? ஓகே, இப்போ நேம் வந்து வேரியபிள் பைத்தான்ல இருந்து வாங்கிட்டேன், நான் இங்க ஸ்ட்ரிங்ல கொடுத்துருக்கேன். இந்த நேம் நான் எப்படி இங்க பாஸ் பண்ணலாம்னா சிம்பிள் வேர் கொடுத்துருங்க. ஓகே, வேர் கொடுத்துட்டு அங்க நேம்ங்கிற காலம் தானே கொடுத்துருங்க. தென் ஈக்குவல் டு ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருங்க. ஓகே, ஒரு கொஸ்டின் மார்க், அவ்வளவுதான். அப்புறம் அந்த கொட்டேஷனுக்கு வெளியே வந்துட்டு கமா, இப்போ நீங்க கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதுக்கான வேல்யூ நீங்க என்னன்னு வாங்குறீங்க, நேம்னு வாங்குறீங்க இல்லையா, இங்க நேம்னு பாஸ் பண்ணுங்க. இப்போ என்ன ஆகும், இந்த கொஸ்டின் மார்க்குக்கு பதிலா உங்களோட நேம்ல இருக்கிற வேல்யூ போய் சப்ஸ்டியூட் ஆகும், சரியா? சப்ஸ்டியூட் ஆகிறப்போ அந்த நேமுக்கான ரிசல்ட் எனக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம வேர் கிளாஸ்ல பைத்தான்ல இருந்து எப்படி வேரியபிள் பாஸ் பண்றதுன்னு பார்த்துட்டோம், சரியா? தென் இது நான் ரன் பண்றப்போ ஓ நேம் கேக்குது. ஓகே, நான் சங்கர்னு கொடுக்குறேன். தென் ஸோ இப்போ நான் இதை இங்கே மேலே கொடுத்துருக்கேன், அப்படின்னா எனக்கு கரெக்டாக டக்குன்னு கொடுக்கணும் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் இங்கே சங்கர்னு கொடுக்குறேன் அண்ட் இதை என்டர் பண்ணுறேன். ஓகே, ஸோ டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் பிரிண்ட் பண்ணுறோமா? ஓகே, ஸோ இங்கே ஐ கொடுத்துடலாம் அண்ட் இங்கே நான் ஐ பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ சங்கர் கேக் கொடுக்குறேன். டோன்ட் ரிட்டர்ன் எனிதிங். இதை ரன் பண்ணிட்டு தான் நம்ம இதை ரன் பண்ணணும். அண்ட் இங்கே சங்கர் டன். ஸோ சங்கர் டிபார்ட்மெண்ட், ஏன்னா நம்ம இங்கே 2 தான் கொடுத்துருக்கோம், நேமும் டிபார்ட்மெண்ட் 2 தான் வந்திருக்கு. ஓகே, அடுத்து நான் வேற ஏதாவது இப்போ நேம் கொடுக்குறேன். இப்போ இது டைனமிக் ஆயிடுச்சுங்கன்னா இங்கே நான் தினேஷ் கொடுக்குறேன். தினேஷ் ஐடி டிபார்ட்மெண்ட் வந்துருச்சா? ஸோ இப்போ நம்ம டைனமிக் பண்ணிட்டோம், சிம்பிளா பண்ணிட்டோம் இல்லையா? அண்ட் இதே மாதிரி நீங்க வேர்ல இன்னொரு கண்டிஷன் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா அன் கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்ட்னா ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இங்க எந்த கொஸ்டின் மார்க் கொடுத்துருங்க, எந்த ஆர்டர்ல கொடுக்குறீங்க? ஃபர்ஸ்ட் நேம்ல கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கீங்க, அப்புறம் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருக்கீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் பாஸ் பண்ற மாதிரி இருந்தால் டிபார்ட்மெண்ட்டோட வேரியபிள் கொடுத்துருங்க. சிம்பிள். ஓகே, இங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன். அப்ப என்ன பண்ணலாம், பைத்தான் இருந்து கால்குலேட் பண்ண வர்ற வேல்யூ இல்ல யூசர் இருந்து இன்புட்டா கொடுக்குற வேல்யூவை நான் இங்க இருந்தே டேட்டாபேஸுக்கு பாஸ் பண்ணி அங்க இருக்கிற டேட்டாஸ்ல இருந்து ஃபில்டர் பண்ணி அந்த டேட்டாஸை எடுத்து நான் இங்க பிரிண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி அங்க இருந்து டேட்டாஸை எடுத்து நான் இங்க ஒர்க் பண்ணவும் முடியும், சரியா?
இது ஓரியன்டா நீங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது இப்போ நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க. அண்ட் என்ன பண்ணலாம்னா ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வீட்டில் யாராவது பிஸ்னஸ் பண்றாங்க, அப்பா, ஹஸ்பண்ட், அவர் தம்பி, அண்ணா யாராவது பிஸ்னஸ் பண்றாங்க, இல்லை நீங்களே பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா இப்போ பைத்தான்ல உங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ பைத்தான்ல எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அது வந்து டேட்டாபேஸ்ல போய் ஸ்டோர் ஆகிற மாதிரியும் அண்ட் டேட்டாபேஸ்ல இருந்து டேட்டாஸை எடுத்து உங்களுக்கு இங்கே ப்ராசஸ் ஆகிற மாதிரியும் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ அது மாதிரி இப்போ ஒரு ப்ராஜெக்டோட அவுட்புட் மட்டும் காமிக்கிறேன். அந்த ப்ராஜெக்ட் நம்ம ஓபின்னு ஒரு கான்செப்ட் பார்ப்போம், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். அந்த கான்செப்ட் வச்சு சால்வ் பண்ண ப்ரோக்ராம். ஓகே, நான் அதோட அவுட்புட் மட்டும் காமிக்கிறேன். இங்கே டிபார்ட்மெண்ட் ட்ரிபிள் இ கொடுக்குறேன். and it gives error in a name cursor is not defined. ஓகே, நம்ம இது ரன் பண்ணல. and each time வந்து இது ரன் பண்ணணும். லைக் அது இல்லாமல் நம்ம ரெஃப்ரெஷ் வேற பண்ணோம் இல்லையா, சங்கர் டிபார்ட்மெண்ட் ட்ரிபிள் இ. ஓகே, உங்களோட ரிசல்ட் கிடைச்சிருச்சு. டன். ஓகே, இப்போ நான் அந்த ப்ராஜெக்டோட அவுட்புட் மட்டும் காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஆக்சுவலாக இது வந்து பைக் ரெண்டல் ப்ராஜெக்ட். சரிங்களா, இதுல எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு பைக் ஷாப்ல போயிட்டு ஒரு சைக்கிள் கடைனே வச்சுக்கோங்களேன், சைக்கிள்ல ரெண்ட்டுக்கு எடுக்கிறான் ஒருத்தன். ஓகே, சைக்கிள் ஒருத்தன் ரெண்ட்டுக்கு எடுக்கிறான். தென் ஸோ அப்போ ரெண்ட்டுக்கு எடுக்கிறப்ப என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்கும் அதுதான் வந்து இந்த ப்ராஜெக்ட். சரியா? ஓகே, ஸோ இதை நான் இஎக்ஸியை கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன். என்டர் பண்ணான்னு இந்த மாதிரி வரும். ஓகே, நீங்க போயிட்டு ரன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும். அண்ட் ஸோ என்ன சொல்லியிருக்கு, வெல்கம் டு பைக் ரெண்டல் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ என்டர் ஆப்ஷன், பைக்கை ரெண்ட் பண்ண போறீங்களா, ரிட்டர்ன் பண்ண போறீங்களா, இல்லை பைக்ஸ் அவைலபிள் பைக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்க போறீங்களா? ஃபர்ஸ்ட் நான் பைக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். என்கிட்ட மொத்தம் 88 பைக்ஸ் இருக்குது. சரிங்களா, 88 பைக்ஸ் இருக்கு அவைலபிளா கரண்டா கம்பெனில வந்து 88 இருக்கு. சரியா, இப்போ நான் ஒரு பைக்கை ரெண்ட்டுக்கு எடுக்கிறேன். ஓகே, ஆப்ஷன் ஏ கிளிக் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் கேட்குது, சுரேஷ்னு கொடுக்குறேன். அடுத்து என்டர் த நம்பர் ஆஃப் பைக்ஸ் யூ வாண்ட் டு ரெண்ட். எத்தனை பைக்ஸ் எடுக்கலாம், ஒரு 3 பைக்ஸ் கொடுக்குறேன். ஸோ என்ன ஸ்கீம்ல எடுக்கிறீங்க, மணிக்கணக்கா, வாரக்கணக்கா, நாள் கணக்கா? என்டர் யுவர் ஸ்கீம். 1 ஃபார் ஹார்லி பேஸ்டு, 2 ஃபார் டெய்லி பேஸ்டு, 3 ஃபார் வீக்லி பேஸ்டு. சரியா, நான் இங்கே 3 கொடுக்குறேன், வீக்லி பேஸ்டே எடுத்துக்கிறேன். என்னோட பில் நம்பர் வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் பைக் எடுத்துட்டேன். இது நார்மலா ஒரு பைக் ரெண்டல் ஷாப்ல நடக்கிற ப்ராசஸ். சரியா, ரெண்டல் பில்லு. நான் அந்த சிஸ்டம் முன்னாடி ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, நீங்க போய் நான் பைக் எடுக்கிறேன், எனக்கு ஒரு 3 பைக் வேணும், நான் எடுக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ரெண்டல் எடுக்கிறேன்னா, அந்த சிஸ்டம் முன்னாடி உட்காந்துருக்கு, உங்க நேம் என்ன, உங்களோட ஸ்கீம் எந்த நாள் கணக்கா, மாத கணக்கா, வாடகை கணக்கு, வார கணக்கில் எடுக்கிறீங்களான்னு கேட்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் அவரோட டேட் ஆஃப் பர்த் இல்லை மொபைல் நம்பர் கேட்பாரு, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரியா, தென் அதுக்கப்புறம் எத்தனை பைக்ஸ், இது 3 அவர் என்டர் பண்ணிட்டு என்டர் தட்டுவாரு, பில்லு பிரிண்ட் ஆகி கையில் வரும், அதை எடுத்து உங்க கையில் கொடுத்துருவாரு. இல்லையா, அதே கான்செப்ட். இப்போ எனக்கு பில்லு வந்துருச்சு. ஓகே, இந்த பில்லு 3010, நேம் சுரேஷ், ஸ்கீம் வீக்லி, டேட் வந்து இன்னைக்கு, டைமு 7:47 PM, பெர் வீக்லி வந்து 700 ரூபாய். சரியா, மறுபடியும் எனக்கு அந்த ஆப்ஷனுக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த டேட்டா எல்லாமே டேட்டா பேஸ்ல இருந்து எடுக்கிறதா. அண்ட் நீங்க கொடுக்குற நான் டேட்டா எல்லாமே டேட்டா பேஸ்ல தான் போய் விழுகும். அண்ட் டேட்டா பேஸ்ல இருந்து தான் இதை எடுத்து எனக்கு பிரிண்ட் பண்ணும். சரியா, இப்போ நான் பைக்கை ரிட்டர்ன் பண்றேன். பில் நம்பர் கேக்குதா, அண்ட் என்னோட பில்லு 3010
3 என்டர் பண்றேன். ஸோ இப்போ நான் 3 to 5 பைக்ஸ் மேலே எடுத்தாங்கன்னா 3 பைக்ஸ் மேலே எடுத்தாங்கன்னா உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட். சரியா? அதனால 3 பைக்ஸ் நான் கொடுத்துருந்தேன் இல்லையா? அதனால ஹே சுரேஷ், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஃபேமிலி ரெண்டல் ப்ரமோஷன் ஆஃப் 30%. ஓகே. ஸோ அப்புறம் இன்னொரு இஷ்யூல இதுல என்னன்னா, ஒரு வீக்லி பேஸ்ல எடுத்திருக்காரு, ஒரு வீக் முடியாததுக்கு முன்னாடியே கொண்டு வந்து விட்டாரு. கரெக்டா? அப்போ பேசிக் அமௌண்ட் வண்டி எடுத்துட்டாங்க அப்படின்னா பேசிக் அமௌண்ட். இப்போ வீக்லி எடுக்கிறாங்கன்னா 700 பேசிக் அமௌண்ட். நீங்க ஒரு வாரம் கழிச்சு கொண்டு வந்து விட்டாலும் 700 தான். ஒரு 2 நாள்ல கொண்டு வந்து விட்டாலும் 700 தான். சரியா? ஸோ அப்போ அந்த 700 இருந்து 30% மைனஸ் பண்ணிட்டு எனக்கு 489.999 வருது. ஓகே, இதை நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். டன். ஸோ அப்போ இது வந்து உங்களோட ஃபைனல் பில். அது ரெண்டலுக்கான ரெசிப்ட், இது உங்களோட ஃபைனல் பில். ஓகே. அண்ட் இது ஃபுல்லா இந்த டேட்டா எல்லாமே டேட்டா பேஸ்ல இருந்து தான் ஆப்ரேட் ஆகுது. ஓகே. ஸோ இதோட டேபிளை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் அது ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர்ல என்னோட பைக் ரெண்டல் ஷாப்னு ஒரு டேட்டா பேஸ் இங்க இருக்கா? நியூ கொரி. இதுல செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் இன்ஃபோ, இந்த டேபிள்ல தான் வந்து சேவ் ஆகும். சரியா? சுரேஷ் தானே 1030 சேவ் ஆயிருக்கா? 1030 சுரேஷ் 3 பைக் எடுத்திருக்க. தேர்ட் ஸ்கீம் வீக்லி ஸ்கீம், ரிட்டர்ன் டேட்டு, ரெண்ட் டேட்டு, ரிட்டர்ன் டேட்டு, இது ரெண்டு இருந்தா தானே என்னால கால்குலேட் பண்ண முடியும். சரியா? ஓகே. அண்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்டஸ் வந்து எஸ். ஒரே ஒரு பைக் ரிட்டர்ன் ஆகாம இருக்கு, என்னங்கிறது. ஓகே, அதை இப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். அண்ட் அப்புறம் பாருங்க 700 அமௌண்ட், பில் அமௌண்ட் 490. ஸ்கீம் அமௌண்ட்டுங்கிறது வீக்லிக்கான அமௌண்ட், பில் அமௌண்ட்டுங்கிறது 30% டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு விழுந்த அமௌண்ட். சரியா? எல்லா டீட்டெயிலும் பக்காவா ஸ்டோர் ஆயிடுச்சுங்களா? ஓகே. தென் இப்போ அந்த 3012க்கு இன்னும் ரிட்டர்ன் ஆகல, நம்ம அதை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே. இந்த ப்ராஜெக்ட் நம்ம கிளியரா பார்ப்போம் எப்படி பண்றது அப்படின்னு. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் முடிச்சதுக்கு அப்புறம் இப்பயே காமிக்கிறேன்னா இதை பார்த்தோன்னே உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வருது இல்லையா? இந்த மாதிரி நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு. அண்ட் இதே மெத்தட்ல தானே உங்களோட ரெசிப்ட் பில்லு, சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா உங்க பில்லு இந்த மாதிரி தான் வரும் இல்லையா? அதே மாதிரி ஏதாவது ரெசிப்ட் வாங்கினீங்கன்னா இந்த பில்லு உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். கரெக்டா? அப்போ நார்மலா நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம கிராஃபிக்ஸ் மட்டும் கொடுத்தோம்னா பக்காவான சாஃப்ட்வேர். ஓகே. அண்ட் இப்போ நான் ரிட்டர்ன் பண்றேன் 3012. ஓகே. ஸோ அது ரிட்டர்ன் பண்ணனா கொஞ்சம் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். யா, பில் நம்பர் 3012 சங்கர், ஹவர்லி பேஸ்டு, டேட் வந்து 1/8/2020. ஓகே. அண்ட் டைம் 3:34 எடுத்திருக்காப்புல. அப்போ கால்குலேட் பண்ணி எனக்கு 2400. ஓகே. ஸோ பில் அமௌண்ட் வந்துருச்சு. அண்ட் அடுத்தது மறுபடியும் என்னோட ஆப்ஷன் வந்துருச்சு. ஓகே, புரிஞ்சிச்சுங்களா? இந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்மளாலையும் டெவலப் பண்ண முடியும், பைத்தானையும் டேட்டா பேஸையும் லிங்க் பண்ணி. ஓகே, புரிஞ்சுதுங்களா? அண்ட் இதை நம்ம ஓஓபி பார்க்குறப்போ இந்த ப்ராஜெக்டை சால்வ் பண்ணுவோம். ஓகே. அண்ட் பயோடிபிசியில் இன்னும் இன்ஸ்ட்ரக்ஷன் குறி பார்க்கணும், ப்ரொசீஜரை வந்து நம்ம எப்படி அங்கேருந்து கால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். இது 2 தான் இருக்கு. ஓகேயா? அதை நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, அண்ட் தேங்க்யூ ஆல். எனி டவுட்ஸ்? ஸோ டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு நோட் பண்ணி வைங்க, நாளைக்கு கிளாஸில் வந்து செக் பண்ணலாம். ஓகே, and thank you.